ஒரு 10, 12 வருஷம் முன்னாடி வந்து ரேண்டமாக ஒரு புக் ஸ்டோர் போய் என் ஃப்ரெண்டு கூட இருந்தார். அவர் வந்து ரேண்டமாக புக் எடுத்து கொடுத்தாரு. ஸோ வந்து கோல் செட்டிங் பற்றி அமீரா ஐயாதோடைய ட்ரூ சீக்ரெட்னு ஒரு புக். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறது முக்கியமாக இருக்கும், பர்பஸ் இருக்கணும், அதுக்கிற மாதிரி கோல் செட் பண்ணணும், 5 வருஷம் 10 வருஷத்தில் நான் என்ன ஆக போகிறேன்ற ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த புக்கை ரொம்ப ரிலீஜியஸாக படிச்சிருந்தோம். அந்த புக் எப்போவுமே கையில் இருக்கும். ஸோ கோல் செட் பண்ணி வச்சுருந்தேன். 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம் நம்ம இன்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும், இன்னொன்னதான் நம்ம செஞ்சுருக்கணும், இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருந்தேன். 10 இயர்ஸ் லேட்டர் அப்படி எடுத்து பார்த்தோம்னா வந்து நான் எந்த கோல்லாம் செட் பண்ணணும் அதுக்கு பக்கத்தில் கூட நெருங்கல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அது ஒரு பக்கம் இருக்கு, நான் ஒரு பக்கம் இருக்கேன். ஸோ எனக்கு எடுக்கிற ஒரு டெசிஷன்ஸுமே லைஃப்பில் வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனால் கரண்ட் தேவை வந்து வேறையாக இருக்கும். இம்மீடியட்டாக காசு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ லாங் டேர்மாக அந்த பேஷன் எல்லாத்துக்கும் ஓரமாக வச்சுட்டு மணியாக பேஷனாக நான் வந்திருக்கும் போது எப்போவுமே வந்து ஓகே இம்மீடியட்டாக காசு வருதான்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த சாய்ஸ் வந்து முக்கால்வாசி வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது கிடையாது. ஆனால் முதல்லலாம் வந்து இந்த பர்பஸ் இந்த கோல் செட்டுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் லேட்டாக ஒரு பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா வந்து நான் நிறைய விஷயம் இந்த இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலை அப்படிங்கும்போது மைண்டில் ஒரு மாதிரி சென்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம இந்த நேரத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிக்கணும்னு நினச்சோமா அதெல்லாம் பண்ணலையே. ஸோ நம்ம ஒரு ஃபெயிலியரான்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு இது இருக்கும். எக்ஸ்டர்னலாக நமக்கு எந்த விதமான வேலிடேஷன் கிடைக்க போகிறது, அட்லீஸ்ட் இன்டர்னலாக நான் கோல் செட் பண்ணியிருந்தேன், இதை முடிச்சுட்டும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்போதும் பிரேக் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே நிறைய விஷயம் அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஃபெயிலியர் மைண்ட் செட்லேயே அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாற்றி அமைக்கிறதுன்னு நினச்சனா வந்து ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட்ன்ற மாதிரி ஓகே நம்ம எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டு தான் நம்ம யோசிச்சுப்போம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை அணுகும்போது வந்துட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இடையில இந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போது வந்துட்டு இந்த கோல்ஸ் மேலே இருக்க அட்டாச்மெண்ட் எல்லாமே பார்க்கும்போது வந்துட்டு ஒரு யதார்த்தமாக ஒரு ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் வந்து நான் என்ன எல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 2-3 டேஸில் வந்து அவரோட டெத் நியூஸ் வருது. அப்போ எனக்கு என் மனசு என்ன தோணுச்சுன்னா வந்து அவர் நம்ம இப்போ யோசிக்கிற மாதிரி எவ்வளோ கனவு வச்சுருப்பாரு, என்னெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாரு. அப்போ அவரோட டைம் முடிஞ்சிருச்சு. அந்த டைம் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே வந்து அவரோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரோ அச்சீவ் பண்ணலையோ It doesn't really matter. ஸோ அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து நம்ம கோல் செட் பண்ணலாம் எல்லாமே சரி, பட் அது மேலே ரொம்ப கனெக்ட் ஆகி சம்டைம்ஸ் திங்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கும்போது நம்ம மேலே நம்மளை ரொம்ப தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முயற்சி செய்யலாம், என்னது ரிசல்ட் வராட்டி வந்து இட் ரியலி டசன்ட் மேட்டர். நம்ம டெத் பெட்டில் வந்து எஸ் டெத் பெட் தெரிஞ்ச சான்ஸ் நான் வந்து எனக்கு குறிப்பிட்ட டைமில் நம்ம இதெல்லாம் பண்ணி முடிக்கலேன்னு ரெக்ரெட்டும் இருக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த டெத் பெட்டில் கூட அவங்க பெருசாக நம்ம இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து டெத் பெட்டில் அதுவும் யோசிச்சுட்டு இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லி தோணுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம், அச்சீவ் பண்ணலை, என்னன்னாலுமே வந்து நம்ம அதை கையில் எடுத்துக்க முடியாது. நம்ம டைம் முடிஞ்சுதான். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு எந்த விதமான ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நமக்கு அதை புஷ் பண்ணும். இல்லை எவ்வளோ பேர் இழப்பு இருந்தாலும் சரி அது இட் டசன்ட் ரியலி மேட்டர்ன்ற மாதிரியான ஒரு தாட் வரும். ஸோ இன்னைக்கு இப்போது நம்மளால் முடிஞ்சது என்ன அதை நம்ம பண்ணுவோம், அது மீறி வரதை நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம் சொல்லி நினைக்கிறேன். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது.